ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் எடுத்த ஒரு குட்டி மினி விலாக் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் அப்படின்னா பிரணவ் குட்டிக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து அவனுக்கு நான் கொடுப்பேன். அவனுக்கு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு பெருசாக பிடிக்காது. பட் ஜூஸ் போட்டாலும் பார்த்திங்கன்னா குடிக்க மாட்டான். அதனால் ஒரு ஹாஃப் மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து அந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸை ஊட்டி விட்டுருவேன். எனக்கு ஒயிட்டை விட நல்லா இந்த கலரில் பர்பிள், டார்க் பர்பிள் கலர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டேஸ்ட்டும் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஒயிட்டுக்கும். பட் இந்த கலர் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் கேட்டு தான் வாங்குவேன். ஸோ அவனுக்கு ஒரு ஹாஃப் அவ்வளோதான் சாப்பிடுவான். இதில் 2-3 பீஸ் பார்த்திங்கன்னா மிச்சம் வச்சுடுவான். எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு ஒரு 2 இட்லி ஊட்டி விட்டுட்டு ஸ்கூல் வந்து கிளப்பி விட்டாச்சு. ஸோ வீட்டில் எப்போவுமே இந்த பவுடர் இருக்குங்க, இந்த பருப்பு பொடி இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி கல்யாணத்தில் அண்ட் வந்து இந்த ஆந்திரா மெஸ்லலாம் இந்த பவுடர் வந்து இந்த பருப்பு பொடி சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டில் இந்த பருப்பு பொடி எப்போவுமே அவைலபிள் இருக்கும். ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். இது வெளியிலேயும் வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 3/4 இல்லைனா 1 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் அதையும் வந்து துருவி இந்த மாதிரி நல்ல வெறும் வானலியில் வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதில் வந்து சில்லி பவுடர், மிளகாக்கு பதிலாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பெருங்காய பவுடரும் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மிக்சரில் பொடிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இது வெளியிலே வைக்கலாம், கெட்டு போகாது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. பட் இந்த பவுடர், இந்த பருப்பு பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு பொடி நல்ல சூடான சாதமில் நெய் அண்ட் வந்து பருப்பு பொடி இல்லை நல்லெண்ணெய் பருப்பு பொடி சேர்த்து ஏதாவது ஒரு நம்ம பொரிச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஃபேஸ் பேக் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ யாருக்காவது வேணும், இது வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணதில்லைன்னா நம்ம ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பியூர் அண்ட் நேச்சுரலாக வீட்டில் ரெடி பண்ணுற ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் பேக் தான். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா கர்ட் இல்லைனா மில்கில் ஆட் பண்ணலாம். இல்லை நார்மல் ஸ்கின் அப்படின்னா ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அப்ளை பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுடர் வந்து நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். ஏன்னா இதில் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்க கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஹோம்மேட் அப்படின்றதுனால நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து நம்ம எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே போடாத போதும் நல்லா வந்து க்ளோவாக நேச்சுரலாகவே அது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.